إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இஷா தொழுகை தொடர்ந்து குறிப்பிட்ட சில நிமிடங்கள் அல் குர்ஆனை ஓதி அதனுடைய அர்த்தத்தை விளங்கி வாழ்க்கையில் எதை நடைமுறைப்படுத்த முடியும் என்று பார்த்து அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அல் குர்ஆனிய வாழ்க்கையாக மாற்றுவதற்கு இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் முதலாவது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சென்ற வகுப்பிலே சூரத்துல் லைல் இரவு என்கின்ற அத்தியாயத்தின் ஒரு சிறிய பகுதியை பார்த்தோம். இரவு பகல், ஆண் பெண் என்று அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கிறான். இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. இந்த இரவு பகல் என்பதுதான் நம்முடைய ஆயுட்காலமும் ஆகும். இதை சொல்லிவிட்டு இன்ன சாயக்கும் லஷத்தா, இந்த இரவுகளையும் பகலிலும் மனிதர்கள் பல வகையான வேலையை செய்கிறார்கள். நல்லவர்கள் நல்லதை செய்கிறார்கள், கெட்டதை செய்கிறார்கள். நீங்கள் விரும்பியதை செய்யலாம். விரும்பியவர் நல்ல விஷயங்களை செய்யலாம், தொழலாம், நோன்பு பிடிக்கலாம், தர்மங்கள் செய்யலாம், ஏழைகளுக்கு உதவலாம், அல் குர்ஆன் ஓதலாம். இப்படி என்னென்ன நல்லவர்கள் இருக்கிறதோ விரும்பியவர் அதை செய்யலாம். விரும்பியவர் அதுக்கு மாற்றமாகவும் செய்யலாம். விபச்சாரம் செய்யக்கூடியவர் அதை செய்யலாம், தொலை வராதவர்கள் அதை வராமல் இருக்கலாம், உறவினர்களை துண்டித்து வாழக்கூடியவர்கள் செய்யலாம். விரும்பியவர் விரும்பிய செய்து போகலாம். என்ன சஅயக்கும் லஷத்தா, ஒவ்வொருவருடைய முயற்சியும் ஒவ்வொருவருடைய தேடலும் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் இதில் யார் நேரான வழியில் இருக்கிறார், நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை அடையாளம் காணக்கூடிய ஒரு பகுதியாக அடுத்த பகுதி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஃபஅம்மா மன் அஅதா, யார் கொடுக்கிறாரோ, ஃபஅம்மா மன் அஅதா, யார் கொடுக்கிறாரோ. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தில் ஃபஅம்மா மன் அஅதா, யார் கொடுக்கிறாரோ என்று சொல்கிறார். எதை கொடுக்கிறார் என்று சொல்லவில்லை. பின்னால் உள்ள வசனங்களை பார்க்கின்ற போது இது பணத்தை தான், பொருளாதாரத்தை தான் என்பது விளங்கினாலும் அந்த பொருளாதாரம் யார் பொருளாதாரத்தை, சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறாரோ என்ற அந்த மால், பணம், பொருளாதாரம் என்பதை சொல்லவில்லை. எதற்காக சொல்லவில்லை என்றால், உன்னிடத்தில் எது இருக்கிறதோ அதை கொடு. அப்படி யார் கொடுக்கிறாரோ, உன்னிடத்தில் பணம் இருந்தால் பணத்தை கொடு, அறிவிருந்தால் அறிவை கொடு, உன்னிடத்தில் பலம் இருந்தால் மற்றவர்களுக்காக அந்த பலத்தை பயன்படுத்தி உதவி செய், உன்னிடத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் அதை பயன்படுத்தி, உன்னிடத்தில் பேச்சுத்திறன் இருந்தால் அதை பயன்படுத்தி, உன்னிடத்தில் எது இருக்கிறதோ அதை மக்களுக்கு கொடு. ஒரு சாதாரணமாக ஒரு உடலிலே ஆரோக்கியம் உள்ளவர் அதை வைத்து என்ன செய்யலாம், அல்லது ஒரு ஐடி ஃபீல்டில் ஒருவர் நல்ல விஷயம் உள்ளவராக இருக்கிறார்கள், அதை வைத்து இந்த மனிதனுக்கு என்னதை கொடுக்கலாம். அல்லது ஒரு வைத்தியராக இருந்தால், ஒரு ஆசிரியராக இருந்தால், ஒரு ஆலிமாக இருந்தால், அல்லது ஒரு பணக்காரனாக இருந்தால், தன்னிடத்தில் இருப்பதை வைத்து யாருக்கு எதை கொடுக்கலாம். எனவே பொதுவாக எல்லா விடயத்தையும் உள்ளடக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே பொதுவாக யார் கொடுக்கிறாரோ என்று சொல்லியிருக்கிறார் என்று தஃப்ஸீர் உலமாக்கள் சொல்கிறார்கள். அம்மா மன் அஅதா வத்தகா, அப்ப அஅதா என்றால் நாம் கொடுப்பது, நாம் செய்வது. வத்தகா என்றால் நாம் தவிர்த்து கொள்வது. ரெண்டும் நேர்முரண். எப்படி இரவு பகலை சொன்னானோ அதே போன்று ஆண் பெண்ணை சொன்னானோ அதே போன்று நாம் கொடுப்பது நம்மை விட்டு தடுப்பது. இப்ப நாம் கொடுப்பது என்பது நாம் நினைத்தது நல்ல விஷயங்களை, நம்மளுடைய எதிர்க்கிறோ அதை கொடுக்கலாம். நாம் தடுப்பது பாவங்களை என்னிடத்தில் வராமல் என்னை நான் தடுத்துக் கொள்கிறேன். தக்குவா
தக்குவா என்றால் தகா அம்மா மனாதா வத்தகா. தக்குவா என்றால் என்னிடத்தில் நான் நரகத்துக்கு போகாமல் எதையெல்லாம் என்னை விட்டு தடுத்துக் கொள்ள முடியுமோ அதெல்லாம் தக்குவா தான். அநியாயம் செய்தால் நரகத்துக்கு போவேன், எனவே நரகத்துக்கு போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக என்னை விட்டு அநியாயத்தை தடுத்துக் கொள்கிறேன். அல்லது வேறு பாவங்கள் செய்தால், வட்டி எடுத்தால் நான் நரகத்துக்கு போவேன் என்றால் நரகத்துக்கு போகாமல் இருப்பதற்காக வட்டியை என்னை விட்டு தடுத்துக் கொள்கிறேன். பெருமை என்னை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்பதால் பெருமையிலிருந்து என்னை தடுத்துக் கொள்கிறேன். இப்படி எதெல்லாம் நரகத்துக்கு என்னை இட்டு செல்லுமோ அவற்றிலிருந்து முழுதாக என்னை தடுத்துக் கொள்கிறேன். அப்ப எனக்கு முடியுமானத்தை செய்கிறேன், எனக்கு ஆபத்தானத்திலிருந்து தவிர்த்து கொள்கிறேன். இது ரெண்டும் யார் செய்கிறாரோ, உண்மைப்படுத்துகிறாரோ, அல் ஹுஸ்னா, அல் ஹுஸ்னா என்றால் சுவர்க்கம் என்கின்ற அர்த்தத்தில் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல அதை சொல்கிறான். வமாலக்கும் அல்லா துன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், ஏன் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் இருக்கிறீர்கள்? வலில்லாஹி மீராத்துஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது, அதைத்தான் உங்களிடத்தில் தந்திருக்கிறான். அறிவு அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, ஆரோக்கியம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, உனக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இப்படி எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுதான். வானம் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அதைத்தான் உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஏன் இது நீ உனக்கு மாத்திரம் வைத்துக் கொண்டிருக்கிறாய்? லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கபிலில் ஃபத்ஹி வ காத்தல், அதாவது ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னால் செலவு செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டவர்கள், அதற்கு பின்னால் போரிட்டவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவர்கள், இருவரும் சமமாக மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான். வகுல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, இந்த ரெண்டு பேரும் ஃபத்ஹ் மக்காவுக்கு முதல் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவர்கள், அதற்கு பின்னால் செலவு செய்தவர்கள், இந்த ரெண்டு பேருக்கும் குல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, எல்லாருக்குமே அல்லாஹ் ஹுஸ்னாவை வாக்களித்திருக்கிறார். ஹுஸ்னா என்றால் இங்கே சுவர்க்கம். அதே போன்று யார் நன்மை செய்கிறாரோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே சுவர்க்கம் இருக்கிறது. வஹுஸ்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார் கலவு ஜியாதா. எனவே இங்கே வஸத்தக பில் ஹுஸ்னா, சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று ஆசை வைத்து அதற்காக யார் உழைக்கிறாரோ, அதற்காக யார் வேலை செய்கிறாரோ என்றால் என்னிடத்தில் இருப்பதை கொடுப்பது, நரகத்துக்கு போகாமல் என்னை எதிலிருந்து நான் தடுத்துக் கொள்ள முடியும் அதிலிருந்து தடுத்துக் கொள்வது, இப்படி யார் இருக்கிறாரோ ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவருக்கு இலகுபடுத்துவோம். எதற்கு இலகுபடுத்துவோம் என்றால் சுவர்க்கத்துக்கு போற வழியை இலகுபடுத்துவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்து இரவு பகலை தந்து நீ வேண்டியதை செய்ய, களவெடுக்கணுமா எடுங்க, உங்களோட விருப்பம், அப்படி நம்மளுக்கு ஒரு சுதந்திரத்தை தந்து விட்டிருக்கிறான், நீ வேண்டியதை செய். ஆனால் நாம பார்ப்போம், சில நேரங்களில் சிலரை பார்த்து என்ன பாவத்தை செய்கிறாங்க, எவ்வளவு அநியாயத்தை செய்கிறாங்க, இவன் தொலைவானதே இல்லையே, இவன் மார்க்கத்துக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை என்று நாம நினைப்போம். அதுல ரகசியம் என்னன்னா, யாருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை எழுதியிருக்கிறானோ அவருக்கு சுவர்க்கத்துக்கு போவதற்கான வழிகளை அல்லாஹ் லேசாக்குவான். அது பெருசா கஷ்டமா இருக்காது. உதாரணமா பள்ளிவாசலுக்கு வர்றது கஷ்டமா இருக்காது, பயானில் இருக்கிறது கஷ்டமாக இருக்காது, தாவா புரோகிராம்களை வேலை செய்யறது கஷ்டமா இருக்காது, கியாமுல்ல எழும்புறது கஷ்டமா இருக்காது, ஃபஜ்ருக்கு எழும்புறது கஷ்டமா இருக்காது. அப்ப நம்ம சில நன்மையான வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு கஷ்டம் இல்லை, நம்மளுக்கு ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் பயான் கேட்கலாம், இல்லாட்டி கொஞ்ச நேரம் இந்த தாவா வேலையில ஈடுபடலாம், இல்லாட்டி கொஞ்ச நேரம் நம்ம அல்குர்ஆன் ஓதலாம் என்ற அந்த மனசு யாருக்கு வருகுதோ அவர் நினைக்க வேண்டியதுதான், நமக்கு அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு போற வழியை இலகுபடுத்தி இருக்கிறான் என்று விளங்க வேண்டியதுதான். யாருக்கெல்ல வரவில்லையோ, யாருக்கு அல்குர்ஆன்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதோ, அதுக்கு நேரம் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதோ,
யாருக்கு தொலை போறதுக்கு டைம் இல்லாத மாதிரி நினைக்கிறாங்களோ அவங்க நினைக்க வேண்டியதை நம்ம நரகத்திற்கு போறதுக்கு வழியே நமக்கு அல்லாஹ் இலகுவாக்கி வைத்திருக்கிறான் என்று விளங்கிக் கொள்ள வேண்டியதான். இதான் இதுல சுருக்கம். அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்கிறான், இப்படி யார் நல்லதை செய்து தனக்கு வரக்கூடிய நரகத்துக்கு போகக்கூடிய செயல்களை எல்லாம் தன்னை விட்டு தவிர்த்து கொண்டு சுவர்க்கம் இருக்கிறது என்ற கனவோடு யார் வாழ்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் இலகுபடுத்துகிறான். லேசி போல மனசுல ஒரு ஃபீல் ஆகும். அதுதான் நம்ம ஏற்கனவே அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உங்களுடைய உள்ளத்தை உங்களுக்கு விசாலப்படுத்தவில்லையா? யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடுகிறானோ அவர்கள் உள்ள விசாலமடையுது என்றால் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவரோட மனசு விசாலமாகும். தொலை போறது எழும்புறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா அது லேசி மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வரும். பிரச்சனை எழுதி தொழலாம் தானே என்ற மாதிரி, ஒரு கொஞ்ச நேரம் இருக்கலாம் தானே, ஒரு தாழ்வ வேலையில் ஈடுபடலாம் தானே, பிரச்சனை இல்லை தானே என்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருகுதுன்னா அவர் நினைக்க வேண்டியதான் அல்லாஹ் உள்ளத்தை விரிவாக்குறான், உள்ளத்தை நெருக்கடியாக்கி உள்ளத்தை ஸ்ட்ரெஸ் ஆக்குறான்னு சொன்னா அவரை நரகத்துக்கு அல்லாஹ் அவரை கொண்டு போறான் என்பது அர்த்தமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு ஜனாஸா அடக்குற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகத் குதிப மக்அதுஹு மினன் நார் வ மக்அதுஹு மினல் ஜன்னah. ஒவ்வொருவருக்கும் அவர் சொர்க்கத்தில் இருப்பாரா நரகத்தில் இருப்பாரா என்பதை அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். நம்ம சொர்க்கத்தில் இருப்போமா இல்லையான்றதை எழுதி வச்சாச்சு. அப்புறம் சஹாபாக்கள் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபலா நத்தகிலு அலா கிதாபினா வ நதஉல் அமல், அப்படின்னா நான் சொர்க்கத்துக்கு போவேனா இல்லையான்னு எழுதப்பட்டுதானே இருக்கி, எனவே நான் அமல் செய்யாம இருக்கலாம் தானே என்று ஒரு சஹாபி கேட்கிறார். இப்ப நம்ம நடிக்கிற எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவர் சொர்க்கம் போவாரா நரகம் போவார்கள் எழுதப்பட்டாச்சு. அப்ப நான் என்னத்துக்கு தொழணும், ஏற்கனவே எழுதப்பட்டுதானே இருக்கி, தொழாம இருக்கலாம் தானே என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வகால யஅமலு, அதுல என்ன எழுதப்பட்டிருக்கன்னு உங்களுக்கு தெரியாது, அதனால நீங்க அமல் செய்யுங்க, உங்களோட அமல அல்லாஹ் வீணாக்க மாட்டார். தொழுங்க, நோம்புடிங்க, தர்மம் செய்யுங்க, தாவா வேலையில கலந்து கொள்ளுங்க, பள்ளிவாசல்கள் ஹிதுமத் செய்யுங்க, குடும்ப உறவினர்கள் சேர்ந்து நடங்க, நல்ல நல்ல விஷயங்கள் செய்யறதுல சமூக சீர்திருத்தத்துல நீங்க ஈடுபடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, நீ சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்டிருக்கின்றானா நரகத்துக்கு படைக்கப்பட்டிருக்கின்றானா உனக்கு தெரியாதானே? இப்ப நம்ம யாருக்குமே தெரியா சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிறோமா நரகத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிறோமான்னு, ஆனா எழுதப்பட்டிருக்கு நம்மளுக்கு சொர்க்கமா நரகம் நமக்கு தெரியா. அதனால நீ வேலை செய், இபாதத் செய். நீ தொழுறாயன்னு சொன்னா நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு உனக்கு லேசா இருக்கண்டா நீ நினைச்சுக்க நீ சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிறாய். உனக்கு தொழுகிறதும் நோம்பு பிடிக்கிறதும் தாவா வேலை செய்யறதும் பயான்ல இருக்கிறதும் கஷ்டம் அல்குர்ஆன் ஒரு கஷ்டமாக இருக்குதுண்டா நீ நினைச்சுக்க நீ நரகத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறாய். எனவே அல்ஹம்துலில்லாஹ் நல்லதை செய்கிறோம், தொழுவாரம் இபாதத் செய்கிறோம், தாவா வேலையில கலந்து கொள்கிறோம், இதெல்லாம் நன்மைகள். எனவே நாம நினைக்க வேண்டியது நம்ம சொர்க்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். எப்ப இதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் குறையுதோ அப்ப நம்மளோட ரூட் டைவர்ட் ஆகும். அப்ப நினைக்க வேண்டியதா இந்த நரகத்துக்கு நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோமோ தெரியா என்று நினைச்சோம்னா இங்க வந்துடும். எனவே நல்ல மகள் செய்வோம்னு சொன்னா நம்ம சொர்க்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகுல்லுன் எல்லாரும் முயஸ்ஸருன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இலகுவாக இருக்கும், லிமா குலிக லஹு எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறானோ சொர்க்கமா நரகமா எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறானோ அதற்குரிய வேலை செய்யறது அவனுக்கு இலகுவா இருக்கும். நம்ம சொர்க்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போற வேலை நம்மளுக்கு லேசா இருக்கு. நரகத்துக்காக படைக்கப்பட்டிருந்தா நரகத்துக்கு போற அவனுக்கு மிச்சம் லேசா இருக்கு. விபச்சாரம் செய்யறது அவனுக்கு சிம்பிள் இல்லை, மிச்சம் லேஸ். ஏன்னா அதுக்கு போறதுக்காக அதை செஞ்சுதானா கலா கதிர் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த கலா கதிரோட சம்பந்தப்பட்டதுதான். இப்போ உதாரணமா நம்ம எப்படி மௌத்தாகணும்னு அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான், ஆனா நமக்கு தெரியாது. அதனால எதற்கெல்லாம் மௌத்து வருமோ அதுல இருந்து நம்ம தவிர்த்து கொள்ளணும். நமக்கு எதுல மௌத்து வரும் என்று தெரியாது.
அதனால எதெல்லாம் மௌத்து வருமோ அதுல இருந்தெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ளணும். ஆனா அல்லாஹ் எழுதின மௌத்துக்கு நம்ம போய் சேருவோம். உதாரணம், ஒரு ஆள் கொழும்புலதான் மௌத்தாகணும் என்று எழுதியிருந்தா அவருக்கு கொழும்புக்கு சம்பந்தமே இல்லாட்டியும் அவருக்கு ஒரு கொழும்பு பயணம் பெறும். அல்லது ஒருவர் கடல்ல தான் மௌத்தாகணும் என்று இருந்தா அவருக்கு கடலுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஆனா அவருக்கு கடல்ல போகக்கூடிய ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும். அல்லாஹ் அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கான். எனவே இந்த சொர்க்கம் நரகம் அப்படிதான். நமக்கு எதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோமோ அது நமக்கு இலகுவாக்கப்படும் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது பிறகு நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க. யாரு சொர்க்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு நல்ல வேலை செய்யறதுக்கு அவருக்கு இலகுவாக்கப்படும் என்று சொல்லிட்டு கடைசா இந்த குர்ஆன் வசனத்தை மோதி காட்டுகிறாங்க. அவருக்கு அது இலகுவாக இருக்கும். யார் பகில் படுகிறாரோ, பாருங்க எல்லாமே ஒரு இரவு பகல் ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு இங்கால யார் கொடுக்கிறாரோ, இப்ப அடுத்த வசனம் யார் தடுக்கிறாரோ, யார் நம்ம டெரிக்கிறத கொடுக்காம பகில் படுகிறார். காசு இருக்கு அதை கொடுக்கறதுக்கு பகில், அறிவிருக்கி கொடுக்கறதுக்கு பகில், ஆரோக்கியம் இருக்கி அதை வச்சு வேலை செய்யறதுக்கு பகில். இப்படி யார் பகில் தனம் படுகிறாரோ, அந்த பகில் தனம் பட்டு தப்புவாண்டா எப்படி தன்னை பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்கிறாரோ அதுக்கு எதிராக பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ளாம பாவ வேலையை தான் செய்யறாரு. பாவத்துக்குரிய நரகத்துக்குரிய வேலையை தான் செய்கிறார். இப்படி யார் செய்கிறாரோ சுவர்க்கத்தை நிராகரிக்கிறாரோ, பொய்யாக்குறாரோ, சொர்க்கம் இல்லைன்னு சொல்றார் அல்லது சொர்க்கத்தை கணக்கெடுக்கல, இப்படி யார் நினைச்சு பகில் தனப்பட்டு தனக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒண்ண மக்களுக்கு கொடுக்கணும் என்ற உணர்வு இல்லாமல் அல்லாஹ்வை கணக்கெடுக்காம யார் இருக்கிறாரோ அவருக்கு இலகுவாக்கப்படும். அப்ப அவனுக்கும் இலகுவாக்கப்படுது, நல்லாக்களுக்கும் இலகுவாக்கப்படுது. யார் பகில் தனப்பட்டு பணத்திலையும் ஆரோக்கியத்திலையும் அல்லது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அறிவிலையும் மத்தாக்களுக்கு பிரயோசனம் படாம அதை தனக்குள்ளேயே வச்சு கொண்டு பகில் தனம் படுகிறானோ, அல்லாஹ் எல்லாம் என்ன, அது மார்க்கம் எல்லாம் என்ன என்று மார்க்க விஷயங்களையும் அல்லாத விஷயங்களையும் இபாதத்திலையும் கேலஸா இருக்கிறார்களோ, சுவர்க்கத்தை நிராகரிக்கிறார்களோ, நாங்கள் அவருக்கு இலகுபடுத்துவோம். எதை இலகுபடுத்துவோம்? நரகத்திற்கு போகக்கூடிய வேலையை இலகுபடுத்துவோம். அவனுக்கு சிம்பிளா தான் இருக்கு, பெரிய கஷ்டமே இருக்காது. போதை வசதி பெரிய பிரச்சனையாவே இருக்காது, லேசரி. அப்படி அல்ல லேசாக்கி 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 கொடுப்பான், கொடுத்து கடைசியில் உடனே நரகத்தை சேர்த்துருவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை ஒரு முரண்பாட்டு வாக்கியம், அதாவது இதுக்கு எதிராக இது யார் கொடுக்கிறாருன்னு சொன்னான், இப்ப யார் பகில் தனம் படுகிறாருன்னு சொன்னான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டு பகுதியிலையும் நாம் சுருக்கமாக பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ அது நமக்கு இலகுவாக இருக்கும். சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்டிருந்தால் சொர்க்கத்துக்கு போற வேலை இலகுவாக இருக்கும். அந்த வேலை என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்று நம்மள்ட்ட இருக்கிறத மக்களுக்கு கொடுக்கறது, பொருளாதாரமோ பணமோ எதுவாக இருந்தாலும் சரி. இரண்டாவது, நரகத்துக்கு போகக்கூடிய செயல்பாடுகளிலிருந்து எம்மை நாம் தவிர்த்து கொள்றது, அப்ப நாம செய்யறதொன்று தவிர்த்து கொள்றது. அடுத்தது சொர்க்கத்தில் அசைவிக்கிறது. இது நல்லவர்கள் செய்யக்கூடிய வேலை. நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலை, தனக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை, தனக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை, தனக்கு இருக்கக்கூடிய அறிவை, தனக்கு இருக்கக்கூடிய நேரத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்க மாட்டான். அதுல பகில் தரப்படுவான். மார்க்க விஷயங்களை, நல்ல விஷயங்கள்ல கவனம் செலுத்த மாட்டான். அதே போல சுவர்க்கத்துக்கு ஆசை வைக்க மாட்டான், அதை பொய்யாக்குவான். இவனுக்கும் நரகத்திற்கு போகக்கூடிய வேலையை அல்லாஹ் இலகுபடுத்தி வைப்பான். எனவே நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு நல்ல விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் வருகுதுன்னா நாம நினைக்க வேண்டியதான், நம்மள அல்லாஹ் சொர்க்கத்துக்காக படைச்சிருக்கிறான்.
நல்ல விஷயங்களை இன்ட்ரெஸ்ட் வராம பாவங்களில இன்ட்ரெஸ்ட் வருகிறது, அதை செய்யணும் போன்ற ஒரு ஆசை தொடர்ந்து வந்துட்டே இருக்கின்றா நாம் நினைக்க வேண்டியதான், அந்த வழியான போக்குள்ள நாம் நினைக்க வேண்டியதான் நம்மள அவன் நரகத்துக்கு படைச்சிருக்கிறானோ என்று நினைக்க வேண்டியதான். அப்படி நினைச்சா இந்த ரூட்டுக்கு வந்துடலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நன்மைகள் செய்வதையும் இபாதத்துகள் செய்வதற்கும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அறிவு, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்தஸ்து, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பணம், இதை மக்களுக்கு கொடுத்து நல்லவர்கள் செய்யக்கூடிய வேலையை செய்து நல்லவர்களுடைய பட்டியலில் சுவர்க்கத்திற்குரிய மக்களுடைய பட்டியலில் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய அமல்களில் நாமளும் செய்து சுவர்க்கவாசிகளாக மாறுவதற்கும் நரகவாசிகளுடைய வேலைகளிலிருந்து அவர்களுடைய அமல்களிலிருந்து தூரமாகுவதற்கும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.